அந்த நகைக்கடை ஓனர் தன்னோட சிசிடிவி வழியாக எதையோ ஒன்று உத்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. என்னன்னு பார்த்தா ஒரு வயதான தம்பதி நகை வாங்குறதுக்காக கடைக்கு வந்திருக்காங்க. அவங்க மேலே இந்த நகைக்கடை ஓனருக்கு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னு அவங்களே உத்து பார்த்துட்டே இருந்திருக்காரு. அதில் அந்த பெண்மணி ஒவ்வொரு நகையை எடுத்து தன்னோட கணவன்கிட்ட காமிச்சிட்டே இருக்காங்க. கணவன் அதை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு நிராகரிச்சுட்டே இருக்காரு. இதேமாதிரி கிட்டத்தட்ட 10-15 நகையை எடுத்து காமிக்கும் போதும் அவர் வேண்டாம் நிராகரிச்சுட்டே இருக்காரு. சரி, என்னதான் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு அங்கே வேலை பார்க்குற ஒரு ஊழியரை கூப்பிட்டு அங்கே என்னப்பா நடக்குது போய் தெரிஞ்சுட்டு வாப்பான்னு அனுப்பியிருக்காரு. அவரும் போயிட்டு விஷயத்தை தெரிஞ்சுட்டு வந்து இவர்கிட்ட சொல்லியிருக்காரு, சார் அவங்க நகையே இப்போ தான் முதல் தடவை வாங்குறாங்களாம், அதோட நகை கடைக்குள்ளேயே இப்போ தான் முதல் தடவை வந்திருக்காங்களாம், அதுவும் வெறும் 500 ரூபாயை வச்சுக்கிட்டு 40,000 ரூபா மதிப்புள்ள நகையை பார்த்துட்டு இருக்காங்க, இவங்களை என்னன்னு சொல்றதுன்னு தெரியல, நான் அவங்கள்ட்ட விவரத்தை சொல்லி அனுப்பி விட்றவா அப்படின்னு இவர் கேட்கும் போது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேராக உள்ளே போயிருக்காரு. போயிட்டு அவங்க 2 பேரும் எந்திரிச்சு நிற்க சொல்லி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு 60,000 மதிப்புள்ள ஒரு நகையை எடுத்து அந்த அம்மா கழுத்தில் இவரே போட்டு விட்டுருக்காரு. போட்டு விட்டு சொல்லியிருக்காரு, அம்மா ஆண்டவனோட கருணையால் எனக்கு நகை, பணம், புகழ், செல்வாக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் என்னையும் என்னோட குடும்பத்தையும் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு உங்களை மாதிரி பெரியவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அழுவ ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பெரியவங்க இன்னும் அதிகமாக எமோஷன் ஆகி இல்லைப்பா நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. அந்த இடமே ஒரு நெகிழ்ச்சியான தருணம் உணரப்பட்டதா சொல்கிறாங்க. இந்த சம்பவம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு நகைக்கடையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம்னு சொல்லப்படுது. பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை அப்படின்னு ஜேபி சந்திரபாபு அவர்கள் ஒரு பாடல் பாடியிருப்பார். ஆனால் பணம் இருக்கும் மனிதர்கிட்ட மனம் இருந்துச்சு அப்படின்னா எப்படி ஒரு அழகான தருணத்தை உருவாக்கும் அப்படிங்கிறதுக்கு மேற்கண்ட சம்பவம் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அதே நேரத்தில் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க அப்படின்னு இப்போ இருக்கிற பல பேர்கிட்ட சொல்லும் போதும் பெரும்பாலான நபர்கள் சொல்றது என்னன்னா, ஐம் நாட் ஃபாலோயிங் தோஸ் ஓல்டு ட்ரெடிஷன். அதாவது அவங்க காலிலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க மாட்டாங்களாம், என்ன ஹக் பண்ணிட்டு போவாங்களாம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பெரியவங்க கிட்ட அனுபவத்தையும் ஆசீர்வாதத்தையும் மறக்காம வாங்கிருங்க. அது பலவிதமான நன்மைகளை கண்டிப்பாக நமக்கு கொடுக்கும்.